இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மண்ணால என்னென்ன பொருள் பண்ண முடியுமோ என்னென்ன சிலை பண்ண முடியுமோ அந்த எல்லா சிலையுமே இங்க இருக்கு. இதுக்கு எல்லாமே களிமண்ணால செய்யப்பட்ட பொருள். தொட்டி இதுல மண்ணு போட்டு செடி வளர்த்துக்கலாம். முன்னாடி கார்டன்ல வச்சா முன்னாடி குதிரை மாதிரி இருக்கும். இது வீட்டு காமன் சுவர்ல அந்த குதிரை யானை வச்சுக்கலாம். இது வந்து வாஸ்து பெல்லு. மணி அடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிங்களாக்க சிட்டுக்குருவி மாதிரியே சவுண்டு வரும். இது வந்து பவுண்டனை மோட்டர் இருக்குன்னா இது வந்து பவுல் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கும். தண்ணி இப்படியே வந்து தண்ணி இப்படி வந்து சக்கரம் சுற்றும். இப்படியே போய் ரிட்டர்ன் வரும். வீட்டுக்கு பார்த்தா அழகாக்கும் வாஸ்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சுற்றும் உள்ள கலர் லைட் எரியும். தண்ணி வந்து சிவன் மேலே ஐயா மேலே விழுகும். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றும் ரசிச்சு பார்த்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கு. பாரம்பரியமாக இந்த மண்பானையில சமைச்சு இந்த சாப்பிட்ற சுவையை தனியாக இருக்கு. ஆனா நம்மகிட்ட தலையாட்டி பொம்மைலாம் இருக்கும் போல இருக்கு. நம்மகிட்ட எல்லா தலையாட்டி பொம்மையும் இருக்கு. ராஜா ராணி, கள்ளக்களி, துளசி மடம், இது துளசி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நீங்க தயிர் ஊற்றி வச்சுன்னா புளிக்காது, தயிர் கெடாது. நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, கூலிங் அதான் கொடுக்கும். விசிட்டிங் கார்டு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பேனா பென்சில் விசிட்டிங் கார்டு போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நல்லா கூலிங்காக கிடைக்கும். நல்லா நம்ம அந்த ஜக்கு ஊற்றி தண்ணி வச்சு குடிச்சுக்கலாம். மண்ணில் மட்டும் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். மண்ணில் மட்டும் தான் சவுண்டு வரும். மண்பானையில குக்கர் இருக்கு பாருங்க. இது லேம்ப் சைடு. நீங்கள் உள்ள லைட்டு போட்டு பல்பு போட்டு லைட்டு போட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். பயங்கரமாக இருக்குது. ஒரு போராளி வந்துட்டு நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலுக்கு தான் அந்த மாதிரியும் குதிரையும் இருக்குது. கார்டனுக்கு வைக்கிற மாதிரி குதிரையும் இருக்குது. சைஸ் வாரியாக குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது இதை டெலிவரி எப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்களாக்கா நாங்களே கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணி. என்னென்ன பொருட்களெல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா? இப்போ நம்ம கடை வச்சு 6-7 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு முக்கியத்துவம் வந்து மண் பாத்திரம் தான். மற்ற நம்மள்ட்ட ஸ்டேச்சு எல்லாமே இருக்குது. எல்லா ஸ்டேச்சுமே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா சாமி சிலைகளும் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஷோகேஸுக்குள்ள ஐட்டமும் எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கல்கத்தா, பாண்டிச்சேரி இங்கேருந்து பொருள் கொண்டு வந்து மொத்தம் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே கையில் பண்ண பொருட்கள் தான். எல்லாமே கைவினை பொருள் தான். கைவினை பொருள் தான். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாமாண்ணே? பாருங்க. இது ஃபுல்லாகவே கோயில் சிலை மாதிரி கார்டன் அந்த மாதிரி கலை பொருட்கள் தான் நிறையா இருக்குது. நிறைய இருக்குது. எல்லாமே களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள். எல்லாமே களிமண் செய்யப்பட்ட பொருள். கையால் செய்யப்பட்ட பொருள். களிமண்ணை கொண்டு கையால் செய்யப்பட்ட பொருள் எல்லாமே. சைஸ் என்னன்னா அது 7 அடி, அது 5 அடி, இது 3 அடி, இது 2 அடி. எல்லா ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ விநாயகர் சிலையிலேயே இப்போ அந்த தட்டு வச்ச மாதிரி பொங்கல் வச்ச மாதிரி அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா? கஸ்டமர் என்ன மாடல் காமிச்சாலும் ஃபோட்டோ காமிச்சாலும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஃபோட்டோ காமிக்கிறாங்களோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. அது பிஃபோர் 1 வீக் முன்னாடியே முன்னாடியே அவங்களுக்கு சொல்லி இந்த மாடல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாடலில். ஓகே ஓகே. புத்தர் செல்லாம் இதெல்லாம் வந்து கல்கத்தால வந்து வருது. கல்கத்தா வந்து வருது. ஓகே. இது வந்து தொட்டி. இதுல மண்ணு போட்டு செடி வளர்த்துக்கலாம். முன்னாடி கார்டன்ல வச்சா முன்னாடி குதிரை மாதிரி இருக்கும். பின்னாடி அப்படி செடி வளர்ந்து அழகா இருக்கும். இது எல்லாமே கார்டன்ல யூஸ் பண்றதுக்கு. கார்டன்ல யூஸ் பண்றது. இது வீட்டு காமன் சுவர்ல அந்த குதிரை யானை வச்சுக்கலாம். குதிரை யானை. இது வந்து வாஸ்து பெல்லு. மணி அடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து வாஸ்து பில்லு. ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. வாஸ்து பில். அது பேர் வாஸ்து பில்லு. இது எல்லாமே கல்கத்தாவில் வருது. அவரு திருவிழா ஐயாவும் இருக்காரு. இவர்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்றுனாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு பெனிஃபிட் என்னன்னா இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிங்களாக்க சிட்டுக்குருவி மாதிரியே சவுண்டு வரும். தண்ணி இதுலேயே ஊற்றணும். ஊதுனா சவுண்டு வரும். சிட்டுக்குருவி சவுண்டு மாதிரியே இருக்கு. சிட்டுக்குருவி மாதிரி சவுண்டு வரும். இதுவும் மண்ணு சம்மந்தப்பட்டது. இது மண்ணு தான். மண்ணு தான். களிமண்ணு தான், வேற எதுவுமே இல்லை. வேற நம்மகிட்ட எல்லாமே ஒரிஜினல் களிமண்ணு தான். இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றும் ரசிச்சு பார்த்து வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லாமே களிமண் மட்டும் தான். கஸ்டமர் யார் வந்தாலும் ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துட்டு போற அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன். ஆமா. இது வந்து பவுண்டனை. இதுல வந்து மோட்டர் செட் பண்ணணும். மோட்டர் செட் பண்ணா இது வந்து பவுல் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கும். தண்ணி இப்படி வந்து சக்கரம் சுத்தும். இப்படியே போய் ரிட்டர்ன் வரும். ஒரு சைக்கிள். ஆமா, அதே ரொட்டேட் ஆகிக்கிறோம்.
வீட்டுக்கும் பார்த்தா அழகாக்கும் வாஸ்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இதுவும் அதே மெட்டீரியல் தான். இதில் வந்து பவுல் இங்கே சுற்றும், உள்ள கலர் லைட் எரியும். தண்ணி வந்து ஒரு சிவன் மேலே ஐயா மேலே விழுகும். விழுந்து திருப்பி ரிட்டர்ன் வரும். வடச்சட்டி மண்பானையிலேயே வடச்சட்டி நீங்கள் கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி கேஸ் அடுப்பில் போட்டு இதுக்காண்டி பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கீரல் அடியில் கீரல் எதுவுமே வராது. சூப்பராக இருக்குது. பாரம்பரியமாக இந்த மண்பானையில் சமைச்சு இதில் சாப்பிட்ற சுவையே தனியாக இருக்கும். சுவையே தனியாக இருக்கும், டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இதில் வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மணத்தோட இருக்கும், நான் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். எந்த நோயும் வந்து இது தாக்காத அளவுக்கு நம்மளை வந்து காப்பாற்றும். அந்த அளவுக்கு பெருமைக்குள்ளது. இதில் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது மண்பானையில் சமைச்சு சாப்பிட்ற சுவையே தனியாக சுவை தான். எங்கள் பாட்டி காலத்தில் வச்சு நான் சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் யாரும் சாப்பிட்டதில்லை. எல்லாமே நம்ம களிமண்ணில் செஞ்சது தான், மண்ணில் செஞ்சது தான் எல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் பின்னாடியும் பார்த்தாலும் முன்னாடி மட்டும் இல்லாமல் சில டைம் முன்னாடி மட்டும் நல்லாயிருக்கும், பின்னாடி நல்லா இருக்காது, ப்ளைனாக இருக்கும். ஃபினிஷிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட தலையாட்டி பொம்மைலாம் இருக்கும் போல இருக்கு. நம்மகிட்ட எல்லா தலையாட்டி பொம்மையும் இருக்கு. ராஜா ராணி, கள்ளக்களி, எல்லா பொம்மையும் இருக்கு. எந்த பொம்மையும் இல்லைன்ற பேச்சுக்கே இல்லை போல. ஆமா ஆமா எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. அம்மாட்ட வந்து பயங்கரமா வச்சிருக்கீங்க. இது வந்து மண்ணு போட்டு துளசி மடம், இது துளசி போட்டு வச்சுக்கலாம் வீட்டு முன்னாடி. இது வந்து இந்த விசிட்டிங் கார்டு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பேனா, பென்சில், விசிட்டிங் கார்டு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து தயிர் பானை. இது வந்து நீங்கள் தயிர் ஊற்றி வச்சுன்னா புளிக்காது, தயிர் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, கூலிங் அதான் கொடுக்கும். இது பாண்டிச்சேரியிலேருந்து வருது. இது 6 இன்ச்சு குதிரை. இது ஷோகேஸில் வச்சுக்கலாம். இது 6 இன்ச்சு குதிரை ஷோகேஸில் வச்சுக்கலாம். இது ஜக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்க தெரியல, நல்லா கூலிங்காக கிடைக்கும். நல்லா நம்ம அந்த ஜக்கு ஊற்றி தண்ணி வச்சு குடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். தண்ணி கப்பு. இது டீ கப்பு. டீ கப்பு மண்ணிலே ஆனதானே? ஆமாம், மண்ணிலே ஆனது. மண்ணிலே ஆனது. அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மண்ணிலே விளக்கு, மண்ணில் மட்டும் லட்சுமி விளக்கு. மண்ணில் மட்டும் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். மண்ணில் மட்டும் தான் சவுண்டு வரும். வேறு கப்பில் கூட இந்த மாதிரி சவுண்டு வராது. ஏன்னா கார்டனில் வைக்கிற மாதிரி சிலைங்களா? இது எல்லாமே கார்டனில் வைக்கிறது, ரிசப்ஷனில் வைக்கிறது, வரவேற்பு அறையில் வைக்கிற சிலை இதெல்லாம். இது ஜாடி, உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். உப்பு, பருப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது ரைஸ் குக்கர், ரைஸு சாப்பாடு செய்கிறது. மண்பானையிலே குக்கரா? குக்கர் இருக்குது, இட்லி பானை இருக்குது, எல்லாமே இருக்குது. மண்பானையிலே குக்கர் இருக்குது பாருங்க. குக்கர் இருக்குது, விசிலோடு இருக்குது. இது லேம்ப் சைடு, நீங்கள் உள்ள லைட்டு போட்டுக்கலாம். இது இந்த பெல் கீழே எடுத்தீங்கன்னா ஸ்டெப்பாக அப்படியே வரிசையில் வரும், பார்க்க அழகாக இருக்கும். இது லேம்ப் சைடு. நீங்கள் உள்ள லைட்டு போட்டு பல்பு போட்டு லைட்டு போட்டுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். வீடு எல்லாமே நல்லா அழகாக இருக்கும். இது எல்லாமே. இது மாஸ்க்கு, கன்சிஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அழகுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அங்கிட்டு பெருசு இருக்கு, நீட்டாக பார்க்க அழகாக இருக்கும். கோயிலுக்கு இல்லை சில பேர் நேர்ந்துருப்பாங்க, குதிரை வாங்கி விடுறேன் அப்படின்னு. அதுக்கு நம்மகிட்ட இருக்க மாதிரி நீங்கள் இந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அதாவது இந்த டெலிவரி எப்படின்னு? டெலிவரி வந்து நீங்கள் வண்டி கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களாக்கா நாங்கள் நாங்களே கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம். அதாவது இங்கே பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிடுவாங்க. இந்த வெளியூரில் கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கவங்க வந்துட்டு வண்டி ஃபெசிலிட்டி மட்டும் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? இப்போ நம்ம கடை வந்து திண்டுக்கல்லேருந்து 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் செம்பட்டிக்கு அடுத்து குளம்பட்டி பிரிவு 17 கிலோமீட்டர். குளம்பட்டி பிரிவில் குலாலான்னு டெரக்கோட்டா. ஓகே. நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கொடுத்துருவோம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணாவோ, நாங்கள் டோர் டெலிவரி பண்ணாவோ, நீங்கள் வீடியோ எதாவது பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அங்கே கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுவோம். லொகேஷன் வந்துட்டு செம்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். செம்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். செம்பட்டிலேருந்து 2 கிலோமீட்டர். திண்டுக்கல்லேருந்து 16 கிலோமீட்டர்.
நீங்கள் இங்கே வீடியோவில் பார்த்த எந்த பொருளாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டால் கஸ்டமைஸ் பண்ணி தந்தோம். அவனுக்கு கஸ்டமர் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.